ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். சிறையடைக்கு ஆசையில் இன்றைய ப்ரோமோ என்ன நடந்துச்சு அப்படின்னா, விஜயா வீட்டில் வந்து ஒவ்வொருத்தவங்களா சீர் வைக்க வர்றாங்க. ஆனாலும் மீனாவோட அம்மாவும் வச்சிடுறாங்க, அங்கே ஸ்ருதியோட அம்மாவும் வச்சிடுறாங்க. பட் இங்கே வந்து ரோகிணியோட அம்மா வந்து சீர் வைக்கவே இல்லை. முத்து வந்து கேட்குறாரு, என்ன மலேசியம்மா உங்கள் வீட்டிலேருந்து ஒரு இன்னும் கூட வரலையே அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்து ரோகிணிக்கு வந்து ரொம்ப பெரிய குற்ற உணர்ச்சியாக இருக்குது. அதுக்கு வந்து ஒரு பிளான் போடுறாங்க அவங்க ஃப்ரெண்டோட சேர்ந்து. அவங்க ஃப்ரெண்டு இவங்களும் டிஸ்கஸ் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. என்ன இப்போ நீ சொல்கிறத பார்த்தா மலேசியாலேருந்து கண்டிப்பாக இப்போ உனக்கு யாராவது ஒரு ஆள் வந்தே ஆகணும் போலுக்கு அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு கேட்குறாங்க. ஆமாடி, கண்டிப்பாக வரணும். என்ன பண்ணுறது, நான் எப்படி ஆள் இருந்தால் தானே வர்றதுக்கு அப்படின்னு ஆளை உருவாக்குவோம் அப்படிங்கிறாங்க. ஆளை உருவாக்கவா, என்ன சொல்கிறோம்னு, நீ சொல்கிற விஷயத்துக்கு நம்ம ஒரு புதுசாக ஒரு ஆளை வந்து நம்ம என்ட்ரி பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. அப்போ புதுசாக இன்னொரு நாடகம் போட சொல்கிறேன்னு, இல்லை இல்லை நீ நடத்தின நாடகத்துக்கு பார்ட் 2ன்னு சொல்லி இன்னொரு ஆளை நம்ம என்ட்ரி பண்ண வைப்போம் அப்படிங்கிறாங்க. அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறாங்க. ஆமாம், கண்டிப்பாக வந்து உனக்கு வந்து ஒரு சீர்வரிசை தட்டு ஒன்று எக்ஸ்ட்ரா வைக்கணும். 11 தட்டு வந்து ஸ்ருதி கொடுத்தாங்கங்கிற. ஸோ நீ 12 தட்டாக கொடுக்கணும். அதில் நகை வேறு கண்டிப்பாக வைக்கணும். ஓரளவு செட்டில் பண்ணால் தான் உங்கள் மாமியார் வாய மூடும், இல்லாட்டினா ஒன்றை கிண்டி கிளறி எடுக்குமே அப்படிங்க. ஆமாம், இப்போயே எங்கள் மாமியார் கேட்டுக்கிட்டே இருக்குது, மலேசியாலேருந்து யாருமே வரமாட்டாங்களா, சும்மாவாவது பேசுமா, ஏன்னா அந்த முத்துப்பையன் வந்து கேள்வி கேட்குறான். ஸோ அவனோட வாயை அடைக்கிறதுக்காக நீ கண்டிப்பாக நீ வந்து உங்கள் அம்மாட்ட உங்கள் அப்பாட்டெல்லாம் பேசி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து சரி, இதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க, நான் வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் பாரு, நீ உனக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அவர் வந்து உங்கள் மாமாவாவோ இல்லை உங்கள் அப்பாவாவோ, அதுக்கப்புறம் நீ என்னங்கிறத நீ டிசைட் பண்ணிக்கோ அப்படிங்கிறாங்க. சரி நம்ம போகலான்னு சொல்லி ஒரு இடத்த கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போனால் ஒரு கறிக்கடை, நல்லா அவர் வந்து ஒரு கறி வைக்கிற ஒரு வியாபாரியாக இருக்கார். அங்கே வந்து வாங்குகிற ஒரு ஆட்டை வந்து, இந்த உனக்கு நல்ல நல்லி எலும்பாக வச்சு தரேன், அதை வச்சு சூப்பை குடி, நீ நெஞ்சில் இருக்க சளியெல்லாம் போயிடும், இதுக்கு போய் ஆஸ்பத்திரியில் போய் நீங்கள் லட்சக்கணக்கில் ரூபா கொடுத்து செலவழிச்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி இந்த கறியெல்லாம் விற்றுட்ருக்காரு அவர். எல்லாம் குடல் செத்த பயல்களாக வர்றாங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பேசி அவர் காமெடி பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் கரெக்டாக அவங்களுடைய ஃப்ரெண்டு வித்யாவும் வராங்க, ரோகிணியை கூட்டிகிட்டு. ஆனாலும் ஃப்ளாட் பாப்பா என்ன வா அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிட்றாங்க. ஐயோ வித்யா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. விற்றுட்டேன், காலையிலேருந்து ஒரு 10 பேருக்கு வரைக்கும் கறி விற்றுருக்கேன், இப்போயும் இருக்குது, உனக்கு என்ன வேணும் சொல்லு பாப்பா, தலை வேணுமா, குடல் வேணுமா, இல்லை லெக் பீஸ் வேணுமா, ஈரல் வேணுமா அப்படிங்கிறாங்க. எனக்கு கறியெல்லாம் வாங்க வேண்டாம், நான் ஒரு விஷயமா உங்கள்கிட்ட பேச வந்தேன்னு. என்ன பாப்பா, திருப்பி மறுபடியும் உங்களுடைய அசோசியேஷனில் வந்து உங்களுக்கு வந்து எதுவும் நாடகம் நடிக்க கூப்பிட்ருக்காங்களா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. உங்களை எத்தனை விட சொல்லியிருக்கேன், என் பேர் வித்யான்னு சொல்லுங்கள், நீங்கள் ஏன் ஃப்ளாட் பாப்பாங்கிறீங்க. ஆமாம், நீ ஒரு ஃப்ளாட்டில் இருக்க, அதனால் எனக்கு அதுதான் டக்குன்னு மெமரி ஆகுது, சரி இனிமேல் அப்படி கூப்பிட மாட்டேன் அப்படிங்கிறாரு. சரி உங்கள் ஃப்ளாட்டில் எதுவும் நாடகம் போடணுமா அப்படிங்கிறாங்க. இல்லை, இந்த மாதிரி டைரக்டர் வந்து பெரிய டைரக்டர், அவர் வந்து ஒரு படம் எடுக்கிறாரு, அதுக்கு வந்து உங்களை வந்து ஆடிஷன் வச்சுருக்காங்க. ஸோ மறைமுகமாக உங்களை கேமராவில் வாட்ச் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த பொண்ணு இருக்கா பார்த்தீங்களா, அந்த பொண்ணு கூட தான் அவங்க வீட்டில் போய் நீங்கள் நடிக்கணும். அங்கே எல்லாமே கேமரா செட் பண்ணியிருக்காங்க. ஆனால் நீங்கள் அந்த கேமரா தான் நடிக்கணுங்கிற மாதிரி இல்லாமல் நீங்கள் நார்மலாக இருக்கணும். ஆனால் அவங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா உங்களை வந்து ஒரு கேரக்டருக்கு செலக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிலாம் அவங்கள ஏமாத்துறாங்க. அப்படியா, சரி பாப்பா, கண்டிப்பாக நான் வர்றேன் அப்படின்ட்டு இவங்ககிட்டையும் பேசிட்டு வந்துடுறாங்க. ரோஹிணிக்கு அப்புறம் பேசுகிறாங்க. இந்த ஆளை நீ என்னதான் போடுறலான்னு ஐடியா இருக்குன்னு. என்னடி இந்த ஆள் செட் ஆகுவாரா அப்படின்னு ரோஹிணி கேட்குறாங்க. அதெல்லாம் செட் ஆகும், அதெல்லாம் பார்த்துக்கிடலாம், மேனேஜ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி வித்யாவும் சொல்கிறாங்க. சரி, இப்போ சீர்வரிசை வாங்குறதுக்கு கண்டிப்பாக ரூபா வேணுமே, உன் கையில் ரூபா இருக்கா அப்படின்னு வித்யா கேட்குறாங்க. ரோஹிணி வந்துட்டு, இல்லை பார்லராவது வந்து என் கையில் இருந்துச்சு, ஓரளவு ரூபா இருக்கும், இப்போ பார்லரும் என் கையில் இல்லை, நானே சம்பளத்துக்கு தான் வேலைக்கு போகிறேன், இப்போ என்ன செய்யணும் எனக்கே புரியல. சரி நம்ம வட்டி வாங்குறோமே, அன்றைக்கி அவர்கிட்ட போய் கேட்க போமா, நம்ம தான் ஏற்கனவே அவர்கிட்ட வட்டி வாங்கிட்டோமே அப்படிங்கிறாங்க. வாங்கிட்டோம், இப்போ தான் வட்டி கொடுத்துட்டு தானே இருக்கேன், நான் ட்ரை பண்ணலான்ட்டு போகிறாங்க. வாங்க என்ன இந்த பக்கம் அப்படிங்கிறாங்க. 5 கிலோ அரிசி வாங்கலான்னு வந்தேன் அப்படின்னு வித்தியா சொல்கிறாங்க. இதை பார்த்தா அரிசி குடோன் மாதிரியா தெரியுது உங்களுக்கு அப்படின்னு. அப்புறம் என்ன, வட்டிக்காரங்கிட்ட எதுக்கு வரும், வட்டிக்கு பணம் வாங்க தான், ஏற்கனவே தான் வட்டிக்கு பாஸ் வாங்கியிருக்கீங்களே நீங்கள் அப்படிங்க. வாங்கியிருக்கோம், அதுக்கு தான் நான் ரெகுலராக உங்களுக்கு வட்டி கொடுத்துட்டு தானே இருக்கேன் அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. கொடுத்துட்டு தான் இருக்கீங்க, கரெக்டான கஸ்டமர் தான், சரி இப்போ எவ்வளோ வேணும் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அடுத்த 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி பேசுகிறாங்க. என்ன வாங்கணும், எவ்வளோ வைக்கணும், என்ன சீர்வரிசை பண்ணணும்னு. அட்லீஸ்ட் ஒரு பிரேஸ்லெட்டாவது வேணும் அப்படின்னு ரோகிணி வித்தியாவும் பேசிட்டு இருக்கும்போது, சரி 1 லட்சம் வாங்குவோம் அப்படின்னு 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி பேசிடுறாங்க. அந்த வட்டிக்கார்ட்ட சொல்கிறாங்க 1 லட்சம் வேணும் அப்படின்ட்டு. அது பதில் நீங்கள் சும்மா கொடுக்க வேண்டாம், அந்த செக் புக்கை கொடுங்கன்னு செக் புக்கையும் ரோகிணி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அவர் வாங்கி ரூபாவெல்லாம் கொடுத்து அனுப்பிடுறாரு. அந்நேரம் மீனாவோட தம்பி வராரு. என்னென்ன இவங்க அடிக்கடி வந்து ரூபா வாங்கிட்டே போகிறாங்க, என்ன விஷயம், இவங்க அப்பா மலேசியாவில் இருக்கதா சொல்கிறாங்க, ஆனால் இவங்க இங்கே வந்து ரூபா வாங்குறாங்களே, என்னென்னே தெரியலையே, சரி இருந்தாலும் பார்த்து வாங்கிக்கோ, அவங்கள்ட்ட அடிக்கடியில் ரூபா கொடுக்காத, ஏற்கனவே கொடுத்ததுக்கு இன்னும் அவங்க கொடுக்கல, வட்டி தானே கட்டுறாங்க அப்படின்னு மீனோட தம்பி பேசுகிறான். ஆமாடா அப்படிங்கிறாங்க. சும்மா ஒய்யாமல் அவங்ககிட்டலாம் ரூபா வாங்குறக்கால என்னால் அவங்க வீட்டுக்குலாம் போக முடியாது, ஏன்னா எங்கள் அக்கா அங்கே இருக்கா அப்படிங்கிறாங்க. சரிடா, எனக்கு நீ தாண்டா நண்பன் தாண்டா முக்கியம், நம்மளுடைய நட்பு தாண்டா முக்கியம், அவங்களாம் ஒரு கஸ்டமர் போனாலும் பரவாயில்ல, இனிமேல் அவங்கள்ட்ட ரூபா கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த வட்டி கொடுக்குற ஆள் பேர் வந்து குட்டிங்கிறாங்க. ஸோ அந்த ஆள் பேசிகிட்டு இருக்காரு. அடுத்து எங்கள் அக்கா சொல்லியும் அவள் மீறி நான் உங்ககிட்ட வந்து வேலைக்கு வர்றேன்,
பண்ணிட்டேனே, ஸோ நீ கொஞ்சம் பார்த்து உஷாராக இருந்துக்கோ அப்படிங்கிறாங்க. சரிடா நமக்கு நம்ம நட்பு தாண்டா முக்கியம்னு சொல்லிடுறாங்க. அடுத்து இங்கே மீனா வீட காட்டுறாங்க. அவங்க அம்மாவை காட்டுறாங்க. ஏம்மா நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் எதுக்குமா நீங்கள் வந்த? நீ அங்கே வந்து அவமானப்பட்டது எனக்கு தான் கஷ்டமாக இருக்கணும். நான் சொன்னால் நீ என்ன சொல்லுவ? நீ அதெல்லாம் ஒன்றும் வர வேண்டாம்ப. அது எதுக்கு எல்லா ஒரு பொண்ணோட கடமைக்கு கல்யாணம் முடிஞ்சதோட சரி கிடையாது. அவங்க அம்மா அப்பாவுக்கு அந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு கரெக்டான முறையில் சீர் வைக்கணும். அதுதான் அவங்களுடைய பெரிய கடமை அப்படிங்கிறாங்க. ஏம்மா அதெல்லாம் சரி. ஆனால் எங்கள் மாமியாருக்கு அப்படிலாம் கிடையாது. யார் ரூபா அதிகமாக கொடுக்குறாங்களோ அவங்கள பார்த்து தான் நல்லா பல்ல காட்டி பேசுவாங்க. பாரு நீ வந்து எவ்வளோ அவமானப்பட்டனே. இப்போ என்ன அதெல்லாம் என்ன என் பொண்ணுக்காக நான் தாங்கிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஆனால் கரெக்டாக அவனுடைய தம்பி வர்றான். என்னடா எங்கே போனேன்? இல்லைக்கா நான் பார்ட் டைம் ஜாப்பாக வேலை பார்க்குறேன். எனக்கு உங்கள்கிட்ட சொன்னேன்ல, அங்கே தான் போயிட்டு வரேன். எங்கே வேலை பார்க்குறேன்? என்ன பண்ணுற அப்படிங்க. எக்கா அதெல்லாம் நல்ல ஏரியாக்கா அப்படின்ட்டு நுங்க பக்கத்தில் ஒரு ஃபினான்ஸ் கம்பெனின்னு எல்லாம் சொல்லி முடிச்சிடறான். சரி இப்போ அந்த குட்டி கூட சேர்ந்துக்கிட்டு இருக்கியா அப்படின்னு அவங்க மீனா கேட்குறவும் அவள் தங்கச்சி சொல்கிறாங்க, ஆமாக்கா இவன் அடிக்கடி அந்த ஏரியா பக்கம் குட்டியோட பார்க்குறதா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்ல தான் செய்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஏன்டா நான் எத்தனை சொல்லிக்க உன்னை சேராத அப்படின்னு. அதெல்லாம் நான் கரெக்டாக தான்க்கா இருக்கேன். நம்மள மாதிரி குடும்பத்துக்கெலாம் மீனை சொல்கிறாங்க, நம்மள மாதிரி குடும்பத்துக்கெலாம் கௌரவம் தாண்டா முக்கியம். அந்த ஒன்று தாண்டா நம்மளுக்கு வந்து பேர் காப்பாற்றி கொடுக்கணும். அக்கா நான் நல்ல கௌரவமாக நல்ல நான் நேர்மையாக தான்க்கா வேலை பார்க்குறேன். அக்கா ஒரு நிமிஷம் நீங்கள் வாவே அப்படின்னு சொல்லி அவங்க தம்பி கூப்பிட்றாங்க. எங்கடா நீ வாவே நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி மீனாவும் அவங்க தம்பியை எடுத்து எந்திச்சு உள்ள ஒரு ரூம்குள்ளே போகிறாங்க. நீ போய் அக்காவுக்கு டீ போட்டு கொடு அப்படின்னு அவங்க அம்மா தங்கச்சி அனுப்பிடுறாங்க. சரி நீ இவங்களை அடுப்படி போயிடுறாங்க. அவர் பேக்லேருந்து 2 வளையல் எடுத்து கொடுக்குறாரு. இந்த அக்கா உடனே டே இது நான் அடகுக்குள்ளாட வைக்கிறதுக்கு சொல்லி இந்த வளையல் கொடுத்தேன்னு. ஆமாக்கா அடகுக்கு வச்சுருந்தேன். ஆனால் இப்போ நான் மீட்டுட்டேன் அப்படிங்க. மீட்டுட்டியா? அவ்வளோ காசு உனக்கு ஏதுன்னு? அக்கா நான் பார்ட் டைமாக வேலை பார்க்குறேன்னு சொன்னேன்ல, அதில் வந்து சம்பளத்தை வச்சு தான்க்கா மீட்டேன். அவ்வளோ பணம் உனக்கு எதுக்கு? அது எப்படி உனக்கு அவ்வளோ சம்பளம் வரும்? அக்கா அக்கா உண்மையாக நம்பக்கா நான் நேர்மையாக தான்க்கா வேலை பார்க்குறேன் அப்படின்னு தம்பி சொல்கிறாங்க. எனக்கு என்னமோ அது சரிப்பட்டு தோணலை. சரி இருந்தாலும் பரவாயில்ல, இந்த பணம் இந்த வளையல் உனக்கிட்டே இருக்கட்டும். நான் மாமா ரூபா கொடுக்கவும் உன்கிட்ட கொடுத்துட்டு நான் அந்த இதை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அக்கா சொல்கிறாங்க. பரவாயில்லக்கா எடுத்துகிட்டு போ அப்படிங்கிறாங்க. இல்லைடா பரவாயில்ல இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுக்கடுத்து வந்து ரோஹிணி வந்து அவங்களோட ஆக்டராக நடிக்க வந்தார்ல ஒருத்தர் மாமாவா, ஸோ அவர்கிட்ட திருப்பி போய் பார்க்க போகிறாங்க ரோஹிணி அவங்க ஃப்ரெண்டும். பார்த்துட்டு இந்தாங்க இந்த மாதிரி இதில் வந்து ரூபா இருக்குது, இதில் வந்து 1,00,000 கிட்ட வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு நகை இருக்குது, இதில் ட்ரெஸ் இருக்குது. நீங்கள் இவ கூட வந்து வீட்டுக்கு போகிறீங்க. இவருடைய வீட்டுக்கார்ட்டையும் இவாக்கிட்டக்கும் இந்த பிரேஸ்லெட்டை கையில் கொடுத்துட்டு நீங்கள் பொங்கலுக்கு வரணும்னு சொல்லி நீங்கள் போய் நடித்து பேசிட்டு வரணும். எல்லாம் சொன்ன டைலாக்லாம் யாவும் இருக்கலான்னு. அதெல்லாம் நான் பார்த்துருவேம்மா அப்படின்னு அந்த கறிக்கடைக்காரர் சொல்கிறாரு. சரி எல்லாமே கரெக்டாக பார்த்து நடிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ரோஹிணியோட ஃப்ரெண்டும் அவங்களோட வித்தியாவும் சொல்லிட்டு வந்துடுறாங்க. அடுத்த நாளைக்கு ரோஹிணியோட அவங்க மாமா வந்து மலேசியாலேருந்து வர்றாரு. என்னென்ன மாதிரி செய்ய போகிறாரு, இதில் முத்து வந்து எப்படி கொஸ்டின் மேலே கொஸ்டின் கேட்குறாரு அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து கேட்போம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.